கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இணைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த மத்திய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன தகுதி என்பதை இறைவன் இயேசு கற்றுத்தருகிறார். இந்த இறைவன் இயேசுவிடம் ஒரு பணக்கார வாலிபன் வந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் தந்த கட்டளைகளை கடைபிடி. அப்போ சொல்ற, சின்ன வயசு முதல்ல இதற்கெல்லாம் செய்துட்டு வரனே, இனி நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், உன்னிடம் இருப்பவெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். உடனே முகம் வாடியவனாய் சென்று விடுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த 2 காரியங்களை இந்த சம்பவத்திலே கற்றுத்தருகிறார். முதலாவது, ஆண்டவருடைய கட்டளை என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய். அப்போ இவன் நிலைவாழ்வு மேல் உண்மையான அன்பு இருந்திருந்தால், ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறவனா இருந்தால், இந்த உலக பொருள் எனக்கு பொருட்டல்ல, விற்றுவிட்டு கொடுத்து விட்டு வருகிறேன் என்று அது செய்திருப்பான். ஆனால் செய்யல. காரணம், ஆண்டவரை விட உலக பொருளை அன்பு செய்தான். இரண்டாவது, உலகின் மேல் பற்று கொண்டுள்ளவர் இறைவனை அன்பு செய்ய முடியாது என்பதை இங்கு நிரூபிக்கின்றார். இந்த உலகத்துல மனுஷன் பொருளை தேடுகிறேன் என்று தேடிய பொருளில் ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு திருப்தி இல்லாம, வீட்டுக்கு மேல் வீடு, வட்டிக்கு மேல் வட்டி, கார் பங்களா மேல் மேலும் மேலும், சொத்துக்களின் மேல் அதிகம் சொத்து, வாழ்நாள் முழுவதும் பொருள் தேடுவதிலே தன்னை கழித்துக் கொண்டு ஆண்டவரின் அருளை இழந்து போகிறவனாயிருக்கிறான். காரணம், உலக பொருளின் மேல் கொண்ட அதீத ஆசை, பேராசை ஆண்டவரின் அன்பை மறக்க செய்கின்றது. இப்போ நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, நிர்வாணமாய் வந்தோம். போகும் பொழுது அப்படித்தான் போகிறோம். இடையில நமக்கு என்ன தேவை? வாழ்வதற்கு ஒரு வீடு, சாப்பிடுவதற்கு தேவையான பொருள், அதற்கான ஒரு வருமானம், பிள்ளைகளை படிக்க வேண்டும். இதைவிட உன்னிடம் அதிகமாக இருக்குமானால் அது உனக்கு உரியது அல்ல. நீ எவ்வளவு சேர்த்தாலும் கொண்டு போகப்படும். பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சொத்து இறை அச்சம், பிறரை மதிக்கிறது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறது, இறை கட்டளைப்படி வாழ்கிறது. இதுதான் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து. அதை நாம் கொடுக்காமல் உலக சொத்தை சேர்த்து வைத்து பாவத்திற்குள்ளாக பிள்ளைகளை தள்ளுகிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல வானக மன்னா பொழிந்த போது என்னாச்சு? குறைவாக எடுத்தவர்களுக்கு ஒன்னும் குறைஞ்சு போகல, மிகுதியாக எடுத்தவர்களுக்கு ஒன்னும் மீதமும் இருக்கல. அந்தந்த தேவைகள் பூர்த்தியானது. எவ்வளவு அழகான சம்பவம் பாருங்க. இன்னும் அன்பு சகோதர சகோதரிகளை, அன்றுண்டு உடவை எங்களுக்கு தாழ்ந்த நம்ம ஜெபிக்கிறோம் விண்ணக தந்தை நோக்கி. ஆனா நம்ம செய்யறது, தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஓடுறோம், நிலை வாழ்வை இழந்து போகிறோம் இந்த செல்வந்தனை போல. எனவே அன்பானவர்களே, சேர்ப்பதில் அல்ல கொடுப்பதில் தான் இன்பம் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கொடுக்கறதுக்கு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லை, ஊழியர்களுக்கு கொடுக்கறது இல்லை, ஆண்டவருடைய அரசை கட்டி எழுப்ப பாடுபடும் அநேக இயக்கங்கள் இருக்கிறது, அதற்கு கொடுக்கிறது கிடையாது. முதியோர் இல்லங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தாலும் என் பெயர் புகழ் விளங்குகிறதா என்று பார்ப்போம், பெயர் அறிவிக்கப்படணும்னு பார்ப்போம். எனவே இன்று ஆண்டவர் மிக எளிமையாக கற்றுத்தருவது ஒரே ஒரு காரியம்தான். உனக்கு தேவைக்கு போக அதிகம் இருப்பது உன்னுடையது அல்ல. ஆண்டவரை நீ அன்பு செய்ய வேண்டுமானால், உலகை நீ அன்பு செய்தால் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. ஆண்டவரை அன்பு செய்யும் பொழுது உலக காரியங்களின் மேல் உனக்கு அவ்வளவு ஈர்ப்பும் ஆசையும் பேராசையும் இருக்காது. எனவே இன்று ஒப்பு கொடுப்போம். அப்பா, நான் பொருளை தேடுவனாக ஓடி ஓடி அலைந்து உமது அருளை இழந்து கொண்டிருக்கிறேன். என் தேவைகளை நீர் சந்திக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன். அப்பா, நான் இனி நீர் சொன்னது போல இரக்கம் நீதியை வெல்லும் என்று சொல்லியிருக்கிறீரே, நீதியின் காரியங்கள் அரசை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இரக்க செயல் செய்வதற்கு நீர் தந்த செல்வத்தை பயன்படுத்தி என்னை ஆசீர்வாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை தேடுகிறவர்களாய் அவரை பின்பற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே இறைவா, இறைமகன் இயேசு வழியாக இன்று எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் மேலான வாழ்க்கை பாடம். ஆண்டவரே,
ஆசை வேண்டும், அது பேராசையாக மாறும் பொழுது ஆபத்தாக போகின்றது. சேர்க்க வேண்டும், ஆனால் கொடுக்காமல் சேர்க்கும் பொழுது அந்த சேர்த்தல் பாவ வழிக்கு இட்டு செல்கிறது. பிறருக்கு பகிராமல் நான் வாழும் பொழுது மனித நேயமற்றவனாக மாறிப்போகிறேன். அன்பின் தகப்பனே, வீட்டுக்கு மேல் வீடு, நிலத்தின் மேல் நிலம், வட்டிக்கு மேல் வட்டி, இவ்வாறு பேராசை கொண்டு உலக அந்தஸ்து அதிகாரத்திற்காக ஓடுகின்ற அன்பு மக்களை பார்த்து நீ சொல்லுகின்ற வார்த்தை, நீ கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை. உன் ஆன்மா பரிசுத்தப்படட்டும். உனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதமானவற்றை என் உருவிலே விளங்குகின்ற ஏழைகளுக்கு கொடு. படிக்க முடியாத பிள்ளைகள், மருத்துவ செலவு இல்லாமல் அவதிப்படும் ஏழைகள், இவர்களை கொடுத்து அவர்களை என்னை கண்டுகொள், நிலைவாழ்வை பெற்றுக்கொள் என்று சொல்கிற அன்பின் தகப்பனே, எங்களுக்கு அந்த மனப்பான்மையை தாங்கப்பா. உண்மை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்ய எங்களுக்கு ஆசிரியை தாங்க ஆண்டவரே. அன்னை மரியாதையோடு சேர்த்து துதித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உலகத்தின் தேவைகள் அவசியம்தான், ஆனால் அத்தியாவசியங்களின் அவசியமே இருக்கணுமே தவிர அனாவசியங்கள் நமக்கு அவசியமாக போய்விடுவதால் பேராசை வருகிறது. எனவே பேராசை ஒழிப்போம், ஆண்டவர் மேல் பேராசை கொள்வோம், நிலைவாழ்வு சுதந்திரித்துக் கொள்ள இவ்வுலக செல்வத்தை தள்ளி வைப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.